श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमणित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमनुं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री ஊவே மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் ஆச்சரியமாக அனுகிரகித்து அருளி செய்த காவிய கிரந்தம் ஸ்தோத்திர கிரந்தம் சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திர வைபவத்தை ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதின்னு 717 ஸ்லோகங்களில் அனுபவித்திருக்கிறார். அதில் முதல்ல பாலகாண்டமும் அப்புறம் திருவேந்திரபுர க்ஷேத்திர காண்டமும் அனுபவித்தோம். அதற்கு அடுத்தது இப்பொழுது சத்யவிரத க்ஷேத்திர காண்டம். சுவாமி தேசிகன் திருவேந்திபுரத்திலிருந்து திருக்கோவலூர் வந்து அங்கு தேகலீஸ்வரை வணங்கி தேகலீச ஸ்துதியை சான்றோர் செவிகளால் கேட்கப்பட்டு அனுபவிக்கப்பட்டு அதற்கு பிறகு தேசிகன் கரிகிரிநாதனை சேவிக்க வேண்டுமாய் காஞ்சி நகரத்துக்கு திரும்பினார் அப்படின்னு அந்த அகீந்திரபுர க்ஷேத்திர காண்டத்தில் முடிந்தோம். அடுத்தது 210வது ஸ்லோகம். ஸ்நாத்வா அனந்த சரஸ்யாம் வசனே ஸ்வச்சே வசானோ அத திருத்வா புண்ட்ராண்யஸ்தௌ பங்கஜநயனம் பதங்கமண்டலகம் ஸ்நாத்வானந்த சரஸ்யாம் வசனே ஸ்வச்சே வசானா அதோ வசானோ அத திருத்வா புண்ட்ராண்யஸ்தௌ பங்கஜநயனம் பதங்கமண்டலகம். எம்பெருமான் உகந்தருளி எழுந்தருளி இருக்கும் திருக்கோயில்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சுவாமி தேசிகன் மங்களாசாசனங்களை பெற்றவை. அந்த தேசிகனால் மங்களாசாசனம் பெற்ற 4 திருக்கோயில்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கம், அத்திகிரி, திருவேங்கடம், திருநாராயணபுரம். இது எல்லாருக்கும் தெரியும். அதில் அத்திகிரிக்கு மிக மிக பெருமை உண்டு. ஆழ்வார்களும் பூர்வாச்சாரியர்களும் உகந்தருளி எழுந்தருளி இருந்து அனவரதம் மங்களாசாசனம் பண்ணப்பெற்ற பேரருளாளனை கொண்ட க்ஷேத்திரம் இது. எம்பெருமானார் தரிசனம் வெளிவருவதற்கு மூல காரணமாக இருந்த க்ஷேத்திரம் இது. அது எல்லோராலும் ஏற்றுக்கொண்ட விஷயம். அவர் தியாகச்செம்மல் தியாகராஜ பெருமாள், வரதராஜ பெருமாள். எனவேதான் காசி முதலாகிய நன்னகரியெல்லாம் கார்மேனி அருளாளர் கட்சி கொவ்வா என்கிறார் வேதாந்த தேசிகன் தேசிக பிரபந்தத்தில் அமிர்தாஸ்வாதினி 27வது பாசுரத்தில். காசி முதலாகிய நன்னகர் எல்லாம் கார்மேனி அருளாளர் கட்சிக்கு ஒவ்வா. அதுக்கு ஈக்குவல் ஆகாது கட்சிக்கு. அதே மாதிரி அடைக்கலப்பத்தில் சொல்றார், முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி. சுவாமி தேசிகனே பேரருளாளன் பெருமையை பல படிகளில் வெளியிட்டார். யஸ்யானுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்தோ முக்கியந்த பங்குரதியோ முனி சார்வபௌமாக என்கிறார். இப்படி நம் பூர்வாச்சாரியர்களின் பேரருளாளனாகிய வரதராஜனின் குணங்களை ஆழ்ந்து அனுபவித்து அந்த குண அமிர்தத்தில் அவர்கள் அனுபவித்து ஆச்சரியமாய் பலவித ஸ்தோத்திர அனுபவங்கள், ஸ்லோக அனுபவங்கள், வியாக்கியான அனுபவங்கள் எல்லாம் இருந்தது. சுவாமி குரத்தாழ்வான், அப்பைய மதாந்தரஸ்தரான அப்பைய தீட்சிதர், சுவாமி ஸ்ரீ மணவாள மாமணி, திருக்கச்சி நம்பி எல்லாம் ஆச்சரியமாக அனுபவித்திருக்கிறார்கள் வரதராஜன். இந்த அர்ச்சாமூர்த்தியை தியாக மண்டபம் என்று, அதாவது சரணாகதி அனுஷ்டிக்க இந்த எம்பெருமானே உகந்தவர் என்பதாம். எனிவே, இப்போ சுவாமி ஸ்ரீ கோபாலார்ய மகாதேசிகன் எப்படி வேதாந்த தேசிகன் இந்த
காஞ்சிபுரத்தில் சத்யவிரத க்ஷேத்திரத்தில் நுழைந்து அனுபவித்தார் அப்படிங்கிறதை அனுபவிக்கலாம். 210வது ஸ்லோகம். காஞ்சியில் அனந்தசரஸ் குளத்தில் முதல்ல தீர்த்தம் ஆடினாராம் சுவாமி. இன்னும் உள்ளே போவே இல்லை, ஆற்றுக்கே போகல. அதுக்கு முன்னாடி அனந்தசுரஸ் குளத்தில் தீர்த்தமாடி பிறகு வெண்மையான வேஷ்டி உத்திரியம் அணிந்து 12 திருமண்காப்பு தரித்து சூரிய மண்டலத்தின் நடுவில் பிரகாசிக்கும் செந்தாமரை கண்களுடைய எம்பெருமானை தியானித்து பிரார்த்தனை செய்தார். ஸ்நாத்வா அனந்த சரஸ்ய அப்படின்னு. அதுவும் எப்பவும் துளசியும் தாமரை அந்த மாலையும் அணிந்திருப்பாராம் சுவாமி. அதெல்லாம் சகண்ட லக்ன சத்துளஸ்ய நர்க பத்ம மாலிகான்னு சப்ததி ரத்ன மாளிகையில் அண்ணன் சுவாமி தெரிவிக்கிறார். அது இல்லாமல் அடுத்த ஸ்லோகத்தில் இந்த துளசி தாமரை மணி மாலையால் அழகாக விளங்கியதை தெரிவிக்கப் போகிறார். பத்மாட்ச மாலிகாபிர் விலசத் வக்ஷா உபேத்ய தேவகிருகான் சேவா கிரமேண நத்வா வரதம் தனம் யயௌ சபரிவாரஹ. பத்மாட்ச மாலிகாபிர் விலசத் வக்ஷா உபேத்ய தேவகிருகான் சேவா கிரமேண நத்வா வரதம் ஸ்தனம் யயௌ சபரிவாரஹ. வேதாந்த தேசிகனின் திருமார்பு தாமரை மணி மாலையால் அழகாக விளங்கியது. திருக்கோவிலில் அனைத்து சந்நிதிகளையும் சாஸ்திரங்களால் வகுக்கப்பட்டுள்ள கிரமத்தில் சேவித்து பிறகு எம்பெருமான் ஸ்ரீ வரதன் சன்னதிக்கு சென்றார், பிரார்த்தனை செய்தார். பிறகு அவர் பரிவாரங்களுடன் திருமாளிகைக்கு திரும்பினார். அதாவது எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு பர்டிகுலர் பத்ததி இருக்குது, ஆர்டர் இருக்குது, சீக்வன்ஸ் இருக்குது. அதன்படி தான் சேவிச்சுட்டு போனோம். தேசிகன் அதை அனைத்து சன்னதிகளையும் வகுக்கப்பட்டுள்ள கிரமத்தில் சேவித்தாராம், மெட்டிகுலஸாக. அதை முடிச்சுட்டு வரதன் சன்னதிக்கு போனாராம். அதெல்லாம் சேவித்து எல்லா சன்னதியும் சேவித்து பிரார்த்தனை பண்ணி பிறகு பரிவாரங்களுடன் எத்தனை சிஷ்ய கோடிகளுடனும் போனாலோ அது அப்படியே தனது திருமாளிகைக்கு திரும்பினான். ஸ்வாகத ஹிருஷ்டா சாதவ ஆச்சாரியம் பர்யவாரயன் பகவஹ சமதோஷயத் சவுசிதைர்யோக க்ஷேமானுயோகைஸ்தான். ஸ்வாகத ஹிருஷ்டா சாதவ ஆச்சாரியம் பர்யவாரயன் பகவஹ சமதோஷயத் சவுசிதைர்யோக க்ஷேமானுயோகைஸ்தான். அவர் தன்னுடைய திருமாளிகைக்கு போன போது அங்கு அடியார்கள் எல்லாம் குழுமி இருந்தனர். அவர் தேசிகன் வந்துட்டார், கோவிலில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் பாகவதோத்தமர்கள்லாம் அங்கே கூடியிருக்கா அவரை வரவேற்கிறதுக்கு. சுவாமி தேசிகனை வரவேற்பதில் அவ்வளவு மகிழ்ச்சி கொண்டனர் அவர்கள். வந்தாச்சு சுவாமி, ஆச்சாரியன் வந்துட்டார். ஏன்னா இந்த காலம் மாதிரி போயிட்டு அடுத்த நாள் வருதெல்லாம் கிடையாது. நடையாவே போயிருக்கார், திரிவேந்திபுரம் போயிருக்கார். திரிவேந்திபுரத்தில் கொஞ்சம் மாதங்கள் இருந்து அங்கிருந்து திருக்கோவிலூர் வந்து அங்கேருந்து காஞ்சிபுரம் எல்லாம் நடையில் வந்திருக்கிறார். ஸோ தேசிகன் வரார் அப்படின்ற செய்தி வந்து எல்லாரும் அங்கு குழுமி பாகவதோத்தமர்கள் அவ்வளவு சந்தோஷமாக தேசிகனை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொண்டனர். தேசிகரும் அவர்களுடைய நலன் பற்றி விசாரித்தார். ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக, பர்சனலாக. அவர்களும் ஆச்சாரியன் நம்மளை கேட்டாரே, நம்மளை விசாரிச்சார், எவ்வளவு வாத்சல்யம்னு அவர்களும் மகிழ்ந்தனர். ஸ்வாகதம் அப்படின்னா அதாவது அவ வரவேற்கிறாளாம். ஸ்வாகதம் ஸ்வ ஆகதம். ஏன்னா அவள் பாகவத்தாலாம் நினச்சாலாம் தேசிகன் நம்மளில் ஒருத்தர், அதாவது திரும்பி வருவதை ஸ்வாகதம் அப்படின்வா. அந்த தேசிகனுடைய ஸ்வாகதம், திரும்பி வருதல் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தான். பக்தர்களுக்கு, பாகவதர்களுக்கு, சிஷ்யர்களுக்கு. அதனால் எல்லாரும் வந்து வெல்கம் பண்ணாலாம், ஸ்வாகதம் பண்ணாலாம், நல்வரவு சொன்னார்கள். அதில் அவளுக்கு சந்தோஷம், அவள் இந்த மாதிரி அவரை வரவேற்பதில். அப்புறம் அவளுடைய யோகக்ஷேமம் எல்லாரையும் விசாரித்தார். யோகக்ஷேமத்தை. யோகம் அப்படின்னா புது விஷயம் ஆசைப்பட்டு அடைவதல்,
அடைதல். க்ஷேமம் அப்படின்னா இருக்கிற வெல்ஃபேர், இருக்கிற சொத்துக்கள், இருக்கிற சந்தோஷம் கண்டினியூ ஆகுது, மெயின்டைன் ஆகுது, சேஃபாக. அதான் யோகக்ஷேமம் வகாமியகம்னு பகவத்கீதையில் சொல்கிறது. அதான் இந்த அர்த்தம். புதிதாக ஆசைப்படுவது, விருப்பப்படுவதை அடைதலும், இருப்பதை இருத்திக் கொள்வதிலும், தன்னிடம் இருப்பதை இருத்திக் கொள்வதிலும், மெயின்டைன் பண்ணுவதிலும் யோகக்ஷேமம். அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் கண்ணன். இங்கே அவர்களுடைய யோகக்ஷேமத்தை உபய குசலம், அவர்களை குசல பிரஷ்னம் பண்ணார். நன்னா இருக்கியா, குழந்தையெல்லாம் நன்னா இருக்கா, ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறார். அவர்களுக்கு ஏற்ற அப்ரோப்ரியேட் என்கொயரி பண்ணுறார். அனுயோகா அப்படிங்கிறார். அனுயோகானா என்கொயர். அது யோகத்தோடு சேர்க்கக்கூடாது. அனுயோகம் யோகம் டூ டிஃப்ரெண்ட் மீனிங். அனுயோகம் அப்படின்னா என்கொயர் பண்ணுறார். ஸோ யோகக்ஷேமத்தை அனுயோகம், யோகக்ஷேமத்தை என்கொயர் பண்ணார், குசல பிரஷ்னம் பண்ணார், விசாரித்தார் ஒவ்வொருத்தரையும். அதனால் அவளுக்கு சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் தன்னை விசாரிக்கிறார், வாத்சல்யத்துடன் விசாரிக்கிறார். அதுக்கப்புறம் பர்மத்ருணாயா அபி குருர்ன மன்யமானோ யதாபிருச்சி பிதரன் ஹிதபரதாயாம் வ்யதரச்சாஸ்திராணி சிஷ்யேப்யः. பர்மத்ருணாயா அபி குருர்ன மன்யமானோ யதாபிருச்சி பிதரன் ஹிதபரதாயாம் வ்யதரச்சாஸ்திராணி சிஷ்யேப்யः. இவர் ஸ்வர்ணத்தையும் செல்வத்தையும் துரும்பாக, புல்லை விட இழிவாக கருதுவாராம் வேதாந்த தேசிகன். தங்கம்னா ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ், திருணமாக கருதுவார். அவருடைய சிஷ்யர்களுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு எது ஹிதமோ அவரவர்களின் ருச்சிக்கு ஏற்றபடி சாஸ்திரங்களை அவர்களுக்கு போதித்தார். சிஷ்யர்களுக்கு எப்படி போதித்தார் அப்படின்னா, ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து போதித்தார். அதனால் இந்த இடத்துல ஸ்வர்ணத்தையும் செல்வத்தையும், அதாவது பணத்தையும் துரும்பாக நினைப்பவர் அவர் சிஷ்யர்களுக்கு ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எது ஹிதமோ, எது அவர்களுக்கு நன்மையை விளைவிக்குமோ அதை அவர்களின் ருச்சிக்கு ஏற்றபடி சாஸ்திரங்களை போதித்தார். இப்படி, அதாவது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, சுவாமி தேசிகன் ராமானுஜர் எப்படி இருந்தாரோ அதன்படி யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்தத் இதராணி திருநாயமேனே. எப்பவும் அச்சுதனுடைய திருவடி தான் அவருக்கு ஆசை. அதை தவிர இதர விஷயங்கள் எல்லாம் திருநாயமேனே, புல் தான் அவருக்கு. மற்றபடி எதுவுமே எல்லாமே அவருக்கு திருணம், புல். அச்சுதனுடைய திருவடி தான் அவருக்கு எல்லாமே. இங்கே சுவாமிக்கு அதே மாதிரி தங்கம், செல்வம், பணம் எல்லாம் திருணம். அதுவும் கற்றுக் கொடுக்குறாருனால அவகிட்ட சம்பளம் வாங்கலை, ஃபீஸ் வாங்கலை. ஏன்னா இதை சொல்லி கொடுக்கறதெல்லாம் சும்மா கமர்ஷியல் இல்லை. எதையுமே அவர் எதிர்பார்க்கல, ஸ்டூடெண்ட்கிட்டேருந்து தட்சணை கொடுக்கணும், சம்பாவனை பண்ணணும் அப்படின்னு. ஒரு தந்தை தன் மகனுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாரோ அது மாதிரி சிஷ்யர்கள் மேல் வாத்சல்யத்துடன் சொல்லிக் கொடுத்தார். அதுவும் அவர்களுக்கு எது அவர்களுடைய புத்திக்கு, அவர்களுடைய டேஸ்ட்டுக்கு, அவர்களுடைய மனப்போக்கு, மனப்பான்மை, அவர்களுடைய வயது, இதெல்லாம் கருத்தில் கொண்டு எது அவர்களுக்கு நன்மை விளைவிக்குமோ அதை சொல்லிக் கொடுத்தார். அப்பா சொல்லிக் கொடுக்குற மாதிரி. அதுவும் சில பசங்களுக்கு நல்ல அதி புத்திசாலியாக இருப்பான், ஆனால் தர்க்கத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், வியாக்கரணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், கவிதையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், தமிழில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சமஸ்கிருதத்தில் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எது ருச்சியோ அதற்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அது அவளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், பெனிஃபிஷியலாகவும் இருக்கணும். அது மாதிரி இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக மாத்திரம் இருந்துட்டு பெனிஃபிஷியலாக இல்லைன்னா
அதை சொல்லிக் கொடுக்க மாட்டார். அதனால் தேசிகர் அவர்களுக்கு எது ருச்சியோ, எது அவர்களுக்கு பிடிக்குமோ, அதே மாதிரி எது அவர்களுக்கு நன்மையை விளைவிக்குமோ அது ரெண்டும் இருந்தால் தான் அவர் சொல்லிக் கொடுப்பார். அடுத்த ஸ்லோகத்தில் நத்வா குருபத கமலே தஸ்ய தயா சாந்திர திருஷ்டிபாத்தேன ஷத்தர்ஷன்யாம் நைபுணமபி மந்தாஹ சாத்வவிந்தந்த நத்வா குருபத கமலே தஸ்ய தயா சாந்திர திருஷ்டிபாத்தேன ஷத்தர்ஷன்யாம் நைபுணமபி மந்தாஹ சாத்வவிந்தந்த. ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் அவருடைய தாமரை திருவடிகளில், செந்தாமரை திருவடிகளில் பணிந்து அவருடைய வாத்சல்யமான கருணை மிகுந்த, கருணை வெள்ளம் மிகுந்த அந்த கட்டாட்சம், வைலட்சண்யமான கட்டாட்சத்தினால், பார்வையினால் மந்த புத்தி உள்ளவர்களும் புலமை பெற்றவனாயிரம். அவர்கிட்ட கத்துண்ட அந்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் மந்த புத்தி, அடியனை போல இருக்கிற மந்த புத்தியாக இருக்கிறவ கூட புலமை பெற்றவராயினர். அதாவது அவர் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கார். சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், மீமாம்சம், வேதாந்தம் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கார். அதெல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது அவர் டல்லாக இருக்கிறவாளே ஸ்காலர் ஆகிட்டான். அப்படின்னா புத்திமானாக இருக்கிறவா என்ன பண்ணுவா? ஜெம்ஸாக இருப்பாள், மகோன்னதமாக இருப்பாள். அவள் சாதாரணவாளே ஸ்காலர் ஆகிட்டா. அப்படி ரொம்ப அழகாக அவள் தான் வித்வான் ஆறா. அதுவும் கரெக்டாக பிளெமிஷ்லெஸ்ஸாக சாது அப்படிங்கிற நல்ல குவாலிட்டியாக, நல்ல குவாலிட்டியோட இந்த மாதிரி எல்லாம். அதாவது சில பேர் நல்லா கற்றுக்கொள்வார், ஆனால் அதில் எசன்ஸ், அந்த ஜிஸ்ட்டை விட்டுருவா. எல்லாத்தையும் வாங்கிப்பா, ஆனால் ஜிஸ்ட் என்னன்னா தெரியாது. சில பேர் எல்லாத்தையும் உள் வாங்கிப்பான், ஆனால் அதை ரீட்டைன் பண்ணிக்க மாட்டான். ஒரு வாரம் கழித்து அதை மறந்து போயிடுவான். சில பேர் எல்லாத்தையும் வாங்கிப்பா, ரீட்டைனும் பண்ணிப்பா, ஆனால் சரியான சமயத்தில், சரியான தருணத்தில், சரியான காலத்தில் அதை அவளுக்கு இன்னொருத்தருக்கு சொல்லுவதற்கு அவளுக்கு தோணாது. அந்த ரைட் கான்டெக்ஸ்டில் அது அவளுக்கு அதை உள்வாங்கி கொண்டு அதை வெளிப்படுத்த முடியாது அவளுக்கு. சில பேர் வெளிப்படுத்த முடிந்தாலும் அதை கரெக்டாக கிறிஸ்டல் கிளியராக கிறிஸ்பாக சொல்வதற்கு அவர்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்காது. அப்படி எபிலிட்டி இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான நாலேஜ் இருக்காது. அந்த 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 ஒரிஜினாலிட்டி வராது அவளுக்கு. இப்படி தியரி, அப்ளிகேஷன் எல்லாமே இருந்தாலும் அவளால் அந்த ஒரு இர்ரெலவெண்ட்டாக, அதுக்கு நம்ம சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் இர்ரெலவெண்ட்டாக இருக்கிறத ஒதுக்கி தள்ளுவதற்கு அவளுக்கு அந்த சக்கையெல்லாம் தள்ளுறதுக்கு அவளுக்கு சாமர்த்தியம் போகாது. இப்படி எல்லாம் இருந்தாலும் அவள் கரெக்டாக அதை வியாக்கியானம் பண்ணுவதற்கு, தப்பாக அபார்த்தமாக வியாக்கியானம் பண்ணுவதற்கும் சில பேருக்கு தோன்றிவிடும். அதனால் இப்படி எல்லாமே இருந்தாலும் அந்த அந்த ஒரு 10,000 feet ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாள், பேனோரமிக் வியூ அப்படின்னு. அந்த வியூ கிடைக்காது அவளுக்கு இதெல்லாம் இருந்தாலும். ஆனால் வேதாந்த தேசிகனோட சிஷ்யர்களுக்கு அவர்கிட்ட கற்றுண்டா இது எல்லாம் கிடச்சிடுமா. அதான் சாது நைப்புணம் அப்படிங்கிற அந்த நிபுணத்துவம். இது அத்தனை ட்ராபேக்கும் அவளுக்கு இருக்காதான். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.